हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे पार्ट 2 பாடம் 2 பிராத்தமிக் புக்கில் இருந்து நீங்கள் பார்க்க போகிறோம். பாடம் 2 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்டிங் மை பர் और कहाँ. மேனா என்னதுன்னா இன், தமிழில் இல் உள்ளே அப்படின்னு சொல்கிறது. ஆன், பர்னா ஆன், இங்கிலீஷில் ஆன், அதுக்கு மேலே மீது அதன் மேல் அப்படிம்போம்ல, அதுக்கு பர். அவுர்னா அண்டு, மேலும் மற்றும் அப்படிம்போம்ல அது. கஹானா எங்கே, வேர். சரிங்களா. இப்போ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கு, ஹாத் மே கலம், கையில் பேனா. हाथ में कलम, கையில் பேனா. हाथ में कलम है, हाथ में कलम है அப்படின்னா have a pen in hand, have a pen in hand. சரிங்களா. அப்போ மே அப்படின்னா என்னதுன்னா இன், கையில் பேனா இருக்கிறது. இந்த ஹைனா இருக்கிறதுன்னு அர்த்தம் தமிழில். சரிங்களா. கையில் பேனா இருக்கிறது. கலம் கஹா ஹை, கலம் கஹா ஹை அப்படின்னா வேர் இஸ் த பென், பேனா எங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னது, கலம் ஹாத் மே ஹை, கலம் ஹாத் மே ஹை, த பென் இஸ் இன் ஹேண்ட். சரிங்களா. பேனா எங்கே இருக்குது, கையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னது, ஹாத் மே கியா ஹை, ஹாத் மே கியா ஹை, வாட்ஸ் இன் ஹேண்ட், வாட்ஸ் இன் ஹேண்ட். ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது. हाथ में कलम है, हाथ में कलम है, have a pen in hand, கையில் பேனா இருக்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட் மேஜ் பர் கிதாப், மேஜ் பர் கிதாப். பர்னா என்ன சொன்ன, ஆன், அதுக்கு மேலே மீது மேல். சரிங்களா, அதுதான் பர், ஆன். இப்போ பாருங்கள், மேஜ் பர் கிதாப் ஹை, த புக் ஆன் த டேபிள், த புக் ஆன் த டேபிள். பர்னா என்னது, ஆன். மேஜை, மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது. அதுதான் மேஜ் பர் கிதாப் ஹை. கிதாப் கஹா ஹை, புத்தகம் எங்கே இருக்கிறது, புத்தகம் எங்கே இருக்கிறது, வேர் இஸ் த புக். நெக்ஸ்ட் கிதாப் மேஜ் பர் ஹை, புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது. The book is on the table, the book is on the table. மேஜ் பர் கியா ஹே, வாட்ஸ் ஆன் த டேபிள், மேஜையின் மீது என்ன இருக்கிறது. மேஜ் பர் கிதாப் ஹை, த புக் ஆன் த டேபிள், மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்க, தீவார் பர் கடி, தீவார் பர் கடி, கடின கிளாக். பர்னா என்னது, அதன் மீது. சரிங்களா, ஆன். தீவார் பர் கடி ஹை, there is a clock on the wall. சரிங்களா. சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. கடி கஹா ஹை, கடிகாரம் எங்கே இருக்கிறது, where is the clock, கடி தீவார் பர் ஹை, the clock is on the wall, கடி சுவற்றின் மீது இருக்கிறது. அடுத்து தீவார் பர் கியா ஹே, தீவார் பர் கியா ஹே, வாட்ஸ் ஆன் த வால், சுவற்றின் மீது என்ன இருக்கிறது. தீவார் பர் கடி ஹை, there is a clock on the wall. நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜமீன் பர் மேஜ் ஓர் குர்சி, ஜமீன் பர் மேஜ் ஓர் குர்சி. ஜமீன்னா என்னதுன்னா ஃப்ளோர். சரிங்களா. மேஜ்னா மேஜை, குர்சினா நாற்காலி. தரையின் மீது மேஜையும் நாற்காலியும் இருக்கிறது. மேஜ் கஹா ஹே, மேஜ் கஹா ஹே, வேர் இஸ் த டேபிள், வேர் இஸ் த டேபிள், மேஜை எங்கே இருக்கிறது.
மேஜ் ஜமீன் பர் ஹை. மேஜை தரையின் மீது இருக்கிறது. த டேபிள் ஆன் த கிரவுண்ட். நெக்ஸ்ட் குர்சி கஹா ஹே. குர்சினா நாற்காலி. வேர் இஸ் த சேர். நாற்காலி எங்கே இருக்கிறது? குர்சி ஜமீன் பர் ஹை. குர்சி எங்கே இருக்குது? ஜமீன் பர் ஹை. குர்சி நாற்காலி ஃப்ளோரில் இருக்குது. ஜமீன்னா தரை, தரையில் இருக்கிறது. மேஜ் ஓர் குர்சி கஹா ஹே. மேஜ் ஓர் குர்சி கஹா ஹே. வேர் ஆர் த டேபிள் அண்ட் சேர்ஸ். வேர் ஆர் த டேபிள் அண்ட் சேர்ஸ். ஓகேங்களா? மேஜை மற்றும் நாற்காலி எங்கே இருக்கிறது? மேஜ் ஓர் குர்சி ஜமீன் பர் ஹே. மேஜை மற்றும் நாற்காலி ஜமீன் பர் ஹே தரையில் இருக்கிறது. த டேபிள் அண்ட் சேர் ஆர் ஆன் த கிரவுண்ட். சரிங்களா? அடுத்து சப்தார்த்த. சப்தார்த்தனா மீனிங். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹாத். ஹாத்னு என்னது? ஹேண்ட், கை. திவார், வால், சுவர். மே, இன், இல், உள்ளே. பர், ஆன், மீது, மேல். और அண்ட், மேலும், மற்றும். கஹா, வேர், எங்கே. ஜமீன், ஃப்ளோர், தரை. ஹேங், ஆர், இருக்கின்றன. அடுத்து அபியாஸ். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. தமிழில் சொல்லணும்னா ஒரு வரிகளில் விடை எழுதவும். அதான். ஹாத் மே கியா ஹே. ஹாத் மே கியா ஹே. ஹாத் மே கலம் ஹே. கையில் பேனா இருக்கிறது. கையில் என்ன இருக்கிறது? கையில் பேனா இருக்கிறது. தீவார் பர் கியா ஹே. தீவார்னு என்னது? சுவர். சுவற்றின் மீது என்ன இருக்கிறது? தீவார் பர் கடி ஹை. சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. தீவார் பர் கடி ஹை. மேஜ் ஓர் குர்சி கஹா ஹை. மேஜ் ஓர் குர்சி கஹா ஹை. மேஜை மற்றும் நாற்காலி எங்கே இருக்கிறது? மேஜ் ஓர் குர்சி ஜமீன் பர் ஹை. மேஜை மற்றும் நாற்காலி தரையில் இருக்கிறது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். धन्यवाद. फिर मिलेंगे. மீண்டும் சந்திப்போம்.